Hello, everyone, and welcome to the world of the International Fab Talks. We are happy to have you as our audience, and we are happy to have many guests joining us from different parts of India. And when I say Chennai, Chennai is a very favorite city of mine. Many people have joined me on the International Fab Talks from Chennai. So we have a gentleman joining us all the way from Pallavaram, Chennai, Tamil Nadu, India. He is Mr. Ramadas Chennappan. He's a social worker and he is into helping his community, helping people. How many of us would like to do this job? Many of us would like to only think about ourselves, right? But when you meet people like Mr. Ramadas Chennappan, we get to understand that living for ourselves and for others makes life beautiful. So let's see what he has to share from his end. So let's begin the journey of understanding the life of Mr. Ramadas Chennappan. Vanakkam, sir, and welcome to the session. வணக்கம் மேடம். Nandri, sir, thank you so much for joining us. We want to know what kind of work you do. You're very busy with certain work, how you're helping the different poor people, what are the different educational aspects you're connected with. We would love to know all of it. You're a social worker, you're connected with spiritual work as well. So, can you tell us something about all of the work that you do? Yes, madam, we have doing lot of social works in different kind of titles, but now I'm Mr. Chair in it in Tamil. என்னோட ஒர்க் அப்படின்றது நிறையவே மருத்துவம் அந்த சமயம் சார்ந்த விஷயங்களை பண்றோம். மாற்றுத்திறனாளிகள் இவங்களுக்கு தேவையான உதவிகளை பண்றோம். அதே மாதிரி கல்வி, ஏன்னா கல்வி அப்படின்றது அந்த ஒரு ஒருத்தரோட தரத்தை முழுமையா மாற்றக்கூடியது. இன்னொருத்தரை எதிர்பார்க்காம அவங்க முன்னேறி வர்றதுக்கு உதவியா இருக்கக்கூடியது. அதனால அதுல நாங்க ரொம்பவே வந்து ஃபோக்கஸ் பண்றோம். இதுல ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கறிஞர், அவரு நம்ம குடுவாஞ்சேரி அடுத்த காயரம்பேடு பகுதியில இருக்கிறாரு. அவரும் ரொம்பவே வந்து இன்வால்வ்டா பண்ணிட்டு இருக்காரு. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ வந்து அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்குற சின்ன சின்ன பணிகளை எங்க அமெரிக்கால இருந்து ரமா மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அந்த பணிகளை எடுத்து செய்யற ஒர்க்ல நாங்க செய்யறோம். இது இல்லாம கடந்த ஒரு 15 வருடங்களாகவே எங்களால முடிந்த உதவிகளை அரசு பள்ளி மாணவர்களுக்கு செய்யறோம். அவங்களுக்கு வகுப்புகள் எடுக்கிறது, இந்த மாதிரியான பணிகளை செய்துட்டு இருக்கோம். என்னோட பகுதியில நான் கிட்டத்தட்ட ஒரு 15 வருடமா இலவச கல்வி சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். இப்ப செங்கல்பட்டு மாவட்டத்துல நம்ம திருப்பூர் அருகில் இருக்கக்கூடிய ஒரு 10 வில்லேஜஸ்ல இந்த பணியை நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். Excellent, sir. That's really very nice. ரொம்ப nice. It's very nice. Now, what I want people to understand is people like Mr. Ramadas are good at connecting with people, understanding the pain and suffering of people, understanding how to connect with the society. So I think many of the youngsters like Mr. Ramadas should come forward and help the society and of course help themselves as well, right? Sir, many of them would want to know why you entered into this field. In the field, எதுக்கு வந்திருக்கீங்க? They would love to know why did you enter into this field of education and spiritual connection and all of that? நாங்க படிக்கும்போது என்னோட அப்பா வந்து என்னோட 5 வயசுல இறந்துட்டாங்க. ஒரு அவங்களுக்கு கொஞ்சம் குடிப்பழக்கம் இருந்துச்சு. அவங்க இறந்துட்டாங்க. என்னை வளர்த்தது வச்சது எல்லாமே அம்மா தான். என்னுடைய படிப்பு எல்லாமே வந்து அவங்க தான். நான் வந்து 9th படிக்கும் போதுல இருந்து ஒரு பார்ட் டைம் ஒர்க்கையும் பண்ணிட்டு தான் படிச்சுட்டு இருந்தேன். இன்னைக்கு இருக்கிற மாதிரி இலவச கல்வி அன்னைக்கு கிடையாது. இப்ப வந்து எல்லாமே இலவசமாயிருச்சு. புத்தகத்துல இருந்து எல்லாமே கொடுத்துறாங்க. அன்னைக்கு அது குறைந்த கட்டணம் பே பண்ண வேண்டியது. அதுவே எங்களுக்கு கஷ்டமா இருந்தது. அம்மா சின்னதா இட்லி அந்த மாதிரி உணவுப் பொருட்களை வித்து அதை வச்சுதான் எங்களை வளர்த்தது. நாங்க 4 பேர் எங்களோட வீட்டுல. சோ கஷ்டம் அப்படின்றது எனக்கு அது ஆரம்பத்துல இருந்தே உண்டு. என்னுடைய ஆசிரியர்கள் தான் என்னோட முழு படிப்பு சப்போர்ட்டையும் செஞ்சது. அதுல முக்கியமா சொல்லணும் அப்படின்னா முத்துலட்சுமின்னு ஒரு ஹெச்எம் மேடம் அவங்க, அதுக்கப்புறம் எங்க உத்ரா மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேடம், சைலஜா மேடம்னு ஒருத்தவங்க, இப்படி நிறைய பேர் என்னோட படிப்புக்கான செலவுகளை அப்ப செஞ்சிருக்காங்க. நாங்க கொஞ்சம் அந்த படிப்பு அந்த இதை விட்டு வெளியில வந்து சம்பாதிக்கிறோன்ற ஒரு காலம் வரும் பொழுது அந்த கல்வி தான் வந்து எனக்கு ரொம்பவே வந்து உபயோகரமா இருந்துச்சு. நான் ஒரு 10 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கும் கஷ்டப்படாம இருக்கிறதுக்கும். சோ அதனுடைய அந்த ஒரு அவங்க செஞ்ச உதவியோட அர்த்தத்தை வந்து நான் அப்ப தெரிஞ்சுக்கல, ஆனா அதுக்கு பின்னால தெரிஞ்சுக்கிட்டேன். சோ அதனால அந்த ஒரு காலத்துல இருந்து நான் என்னால முடிஞ்ச உதவியை கல்விக்கு செஞ்சுட்டு இருக்கேன். நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும் பொழுது ஒரு சமூக சேவர்களுக்கான ஒரு மீட்டிங்ல வந்து கலந்துக்கிட்டேன். அப்ப அதுல கலந்துகிட்ட ஒருத்தர், நாம எந்த அளவுக்கு உதவியை வாங்கிக்கிறோமோ
அந்த அளவுக்கு நாம உதவியை செய்யறதுக்கும் தயாரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. அந்த வார்த்தை என்னை ரொம்பவே வந்து இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. சோ நான் அன்னையில இருந்தே 5வது வரைக்கும் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இலவச டியூஷன் நடத்த ஆரம்பிச்சேன். முடிஞ்சவங்க வாங்குறாங்கன்னா நான் ஒரு 50 ரூபாய் 100 ரூபாயில வாங்குவேன். முழுமையா என்னால இலவசமாவும் நடத்துறது முடியல. ஆனா முடியல, என்னால முடியாது, எனக்கு என்கிட்ட இல்லைன்னு சொல்றவங்க கிட்ட நான் இது வரைக்கும் கட்டாயப்படுத்தி 1 ரூபாய் கூட வாங்கினது கிடையாது. அது இன்னைய வரைக்கும் என்னுடைய பகுதியில நாங்க இலவச டியூஷன் சென்டர் வச்சிருக்கிறோம். அதே மாதிரி இலவசமா வந்து தையல் பயிற்சி சொல்லி கொடுத்துருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 70-80 பேர் வந்து அதுல கத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி எங்களால முடிஞ்சு கம்ப்யூட்டர் கோச்சிங்கும் ஃப்ரீயா கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணோம். ஆனா அதுக்கு அந்த அளவுக்கு மக்களோட விழிப்புணர்வு இல்லையான்னு தெரியல, அதோட முக்கியத்துவம் அவங்களுக்கு தெரியலையான்னு எனக்கு தெரியல. நாங்க அதுல பெரிய தொகையை முதலீடா செஞ்சுட்டு அத பின்னால அதை சமாளிக்க முடியல அப்படின் போது அதை நாங்க நிறுத்த வேண்டியதா போச்சு. அதுக்கப்புறம் இலவசமா வந்து பிசியோதெரப்பி நமக்கு சின்ன சின்ன குழந்தைங்க வந்து அந்த மாதிரி தேவைகள் இருக்கும் பொழுது ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி அந்த சிகிச்சை வந்து எடுத்துக்க தேவை இருக்கும்போது அரசு மருத்துவமனைக்கு போகணும்னா கூட கொஞ்சம் செலவாகுதுன்னு சொல்லிட்டு, செலவுன்றது பணத்தை விட வந்து அவங்களுக்கு நேர செலவு அவங்களால முடியல. அவங்க சம்பாதிக்க வேண்டியது இருக்கிறதால அதை செய்யாம இருந்தாங்க. சோ எங்களுடைய பகுதியில டாக்டர் மலர்விழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேடம், அவங்க குடுவாஞ்சேரியில தான் இருக்கிறாங்க. அவங்க வந்து சுய விருப்பத்தின் பேர்ல இலவசமா வந்து பிசியோதெரப்பியும் பண்ணாங்க. அதனாலயும் ஒரு சிலர் பலனடைய முடிஞ்சிச்சு. அந்த நபர்களை பார்க்கும்போது நாங்க உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்படுவோம். அதனால அந்த பணிகளை வந்து இப்ப நாங்க மற்ற பகுதிகளுக்கும் செய்யணும் அப்படின்னு கொஞ்சம் எங்களுடைய மாவட்டம் முழுக்கவே செய்துட்டு இருக்கோம். எக்ஸலென்ட் எக்ஸலென்ட் சார். ரொம்ப ரொம்ப நைஸ். இட்ஸ் வெரி நைஸ். நீங்க வந்துட்டு நல்லா ஷேர் பண்ணிருக்கீங்க. உங்க பர்சனல் லைஃப் ஷேர் பண்ணிருக்கீங்க நம்மளோட. தட்ஸ் நைஸ். அபவுட் யுவர் லைஃப், ஹவ் யுவர் ஃபாதர் வாஸ் அண்ட் ஹவ் யுவர் மதர் brought you up, who are the people who helped you. You shared that very well. How you want to help others. இப்போ நீங்க வந்துட்டு நீங்க சின்ன சின்ன குழந்தைக்கு நீங்க வந்துட்டு உதவி செஞ்சுட்டு இருக்கீங்க, டியூஷன் எடுத்துட்டு இருக்கீங்க, இன்னும் தையல் கிளாஸஸ் எல்லாம் வச்சுட்டு இருக்கீங்க. இப்போ மக்கள் எல்லாம் எப்படிப்பட்ட ஃபீலிங், உங்க ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு அவங்களுக்கு? நீங்க இப்போ நீங்க இந்த ஃபீல்ட்ல இருக்கீங்க, வேற வேற மக்கள் வருவாங்க, என்ன சொல்லுவாங்க உங்ககிட்ட? what they will share with you, what do they tell you? அவங்களோட பதில் அப்படின்றது நாங்க லாஸ்ட் ஒரு 3 months முன்னால வந்து ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சி எங்களுடைய பகுதியில இருக்கக்கூடிய சிங்கிள் பேரண்ட் அவங்களோட குழந்தைங்க, அப்பா இல்ல இல்லைன்னா அம்மா இல்ல, இந்த மாதிரி இருக்கிறவங்களோட குழந்தைகள். ஆனா ஒரு கண்டிஷன், அவங்க வந்து கல்லூரி படிப்பை ஒண்ணு காலேஜ் படிச்சுட்டு இருக்கணும் இல்ல முடிச்சிருக்கணும். இந்த கண்டிஷனோட அந்த மாதிரியான ஒரு நபர்களை மட்டும் தேர்ந்தெடுத்து ஒரு 20 பேருக்கு வந்து அந்த பெற்றோருக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தணும். அம்மாவோ இல்ல அப்பாவோ ஒரு நபர் இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த பாராட்டு விழா நடத்தணும். அவங்களோட பதிலா எங்களுக்கு கிடைச்சது எல்லாமே சந்தோஷமா அவங்க விட்ட அந்த கண்ணீர் மட்டும்தான். அந்த சந்தோஷமா அவங்களால கிடைச்ச அந்த கண்ணீர் மட்டும்தான். அது வந்து அவங்க சொன்னது எல்லாமே எங்களையும் வந்து எங்களோட விஷயத்தையும் பார்த்து எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஒரு நபர் இருக்கிறீங்க அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்காங்க. இந்த 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 பாராட்டு விஷயங்கள் வந்து என்ன மட்டுமே சேராது, அது நிச்சயமா நான் சொல்லுவேன். 90% வந்து நான் இதை மற்றவங்களோட உதவியையும் பெற்றுதான் என்னால செய்ய முடியுது. ஏன்னா என்னுடைய நேரத்தை நான் 100% கொடுக்குறேன். என்னுடைய நேரத்தை நான் 100% கொடுக்குறேன். ஆனா அதற்கான செலவுகளையும் அதற்கான பணத்தையும் வந்து முழுமையா என்னால செலவு பண்றது முடியாது. நிச்சயமா என்னுடைய நேரத்தை கொடுக்குறேன், என்னுடைய அறிவை நான் கொடுக்குறேன். மற்றபடி உதவிகளை வந்து இப்ப கூட அந்த லாஸ்ட் நிகழ்ச்சி வந்து கோபால் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க போலீஸ்ல இருக்கிறாங்க. சார் தான் வந்து அந்த பெற்றோருக்கு மதரா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நியூ சாரி, அப்புறம் இவங்களா இருந்தாங்கன்னா ஒரு தோஸ்தி, அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு ஒரு பாராட்டு சர்டிபிகேட், அப்புறம் அந்த அந்த அவங்களுக்கு அதுக்கப்புறமா அவங்களோட படிப்பு விஷயத்திலயோ இல்ல இதுல என்ன உதவி தேவைப்பட்டாலும் நான் செய்யறேன்ற அஷூரன்ஸ கொடுத்தாரு. அந்த மாதிரியே ஒரு பொண்ணுக்கு அவங்க அப்பா கிடையாது, அவங்களுக்கு ஒரு 80,000 ரூபாய் வந்து கல்லூரி கட்டணம் கட்டியே ஆகணும்ன்ற ஒரு நிலைமை, அவங்களால முடியவே இல்லை அப்படின்னும் பொழுது அதை பேசி எங்களுக்காக அவருடைய நேரத்தை கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் எங்களுக்காக அந்த நேரத்தை செலவிட்டு அந்த 1 ரூபாய் கூட அவங்க கட்டாம அந்த வேலையை வந்து அவங்க முடிச்சு கொடுத்து அந்த பொண்ணு இன்னைக்கு நர்சிங்க்கு வந்து எக்ஸாம் எழுத போறாங்க. இந்த மாதிரி வந்து நிறைய உதவிகளை அவரு செஞ்சிருக்கிறாரு, நிறைய பேரும் செஞ்சிருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த நீங்க சொல்ற ஒவ்வொரு பாராட்டுகளுமே சேரும். Excellent, excellent. That's really nice. ரொம்ப ரொம்ப it's a good feeling to hear all of this. ரொம்ப ரொம்ப nice, sir. That's nice. Thank you so much. Sir, இப்போ வந்துட்டு நீங்க இது வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. சில பேர் வந்துட்டு பிடிக்க மாட்டேது, அவங்களுக்கு பிடிக்காது. இப்போ வந்துட்டு ராம்தாஸ் சார் இந்த வேலை செஞ்சுட்டு இருக்காங்க,
சில பேர் வந்துட்டு பேசுவாங்க, நம்ம பின்னாடி பேசுவாங்க. How do you deal with this situation? Has this happened with you? How do you deal with this situation? எங் 10 பேர் 10 எங்களுக்கு வந்து 10 பேர் 10 பேசுவாங்க. நீங்க எப்படி இதை டீல் பண்ணிட்டு இருக்கீங்க? நிச்சயமா. நான் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட ஒர்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெய்லி வேஜஸ் தான். நான் வந்து ஒரு டீ கடை வச்சிருக்கேன். அதோட வந்து வாட்டர் கேன் சப்ளை பண்றது வீடுங்களுக்கு, கம்பெனிங்களுக்கு எடுத்துட்டு போயிட்டு சப்ளை பண்ற ஒர்க்க வந்து நான் பாக்குறேன். இது வந்து என்னுடைய தொழில். நான் இத வந்து சொல்லிக்கிறதுக்கு யார்கிட்டயும், எந்த நேரத்திலயும் நான் வந்து அதுக்காக வந்து ஷை பண்ணதே கிடையாது. அதே மாரி நான் ஒர்க் பண்றேன். இதுதான் நான் பண்றேன்றது ஸ்டேட்டஸ்லயும் வைப்பேன். அது யாரும் நான் தெரிஞ்சுக்க கூடாதுன்னு நான் மறைச்சு வைக்கக்கூடிய விஷயமும் கிடையாது. ஏன்னா, அது வந்து என்னுடைய தொழில். அதுக்காக நான் வந்து என்ன வந்து நானு டீப்ரமோட் பண்ணிக்க வேண்டிய அவசியமே வந்து கிடையாது. யாரையும் நம்பிதான் நாம இருக்கக்கூடாது. அது அதுதான் என்னுடைய ஒரு இது. என்னுடைய பணிகள்ல வந்து இந்த மாதிரியான ஏற்றத்தாழ்வை யாருமே நினைச்சதா நான் ஃபீல் பண்ணதே கிடையாது. எல்லாருடைய நட்புமே எங்களுக்கு உண்டு. அது உயர்ந்த நிலை அப்படின்ற உயர்ந்த நிலையில இருக்கிறவங்க, ஒரு கல்லூரி, ஒரு பள்ளியினுடைய தலைமை பொறுப்புல இருக்கக்கூடியவங்களுக்கும் என்னோட அவங்களோட நட்பு உண்டு. அவங்களும் என்னுடைய ஆசிரியர்கள் யாரா இருந்தாலுமே நானே வந்து அவங்க மேல இருக்கிற மரியாதையில நான் நின்னு பேசுவேன். ஆனாலும் அவங்க ராமதாஸ் உட்காருங்க, உட்கார்ந்து பேசுங்க. அவங்க குடுக்குற அந்த மரியாதை உண்மையிலேயே யாருமே என்ன இந்த பணி இவங்க இத செய்றாங்க அப்படின்னு சொல்லி ஆம், குறைத்து எடை போட்டதா நான் வந்து நினைக்கிறேன். நிச்சயமா வந்து யாரும் எல்லாருமே வந்து அந்த ஒரு விஷயத்துல உண்மையாவே சிறந்த ஒரு நாகரிகத்தோட தான் நடந்துக்குவாங்க. எஸ் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங் தட். தட்ஸ் ரியலி நைஸ். தேங்க்யூ வெரி மச் சார். இப்போ வந்துட்டு நீங்க இந்த ஃபீல்ட்ல வந்திருக்கீங்க, டீ கடை இருக்கு, நீங்க ஷேர் பண்ணிருக்கீங்க, இது இந்த இந்த வேலை கூட நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க, செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இப்போ வந்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, உங்க ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க, அவங்க எல்லாம் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்களா? சரி, நீங்க ராமதாஸ், நீங்க யூ கேன் கோ ஆன் திஸ் பாத், நாங்க இருக்கோம் உங்களோட, நாங்க இருக்கோம், வி ஆர் வித் யூ. நிச்சயமா. அதாவது நாங்க ஆரம்பத்துல 100 பேர் இருந்தோம். 100 பேர் வந்து கடந்த ஒரு 15 வருஷத்துல இப்போ ஒரு 4 பேர் 5 பேரா மாறி இருக்கிறோம். அவங்கவங்க ஒரு சில காரணங்கள். அத இதுதான் காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது. பிடிக்காம போனாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு சிலர் வந்து திருமணம் ஆயிடுச்சு, அவங்களுடைய குடும்ப வேலைகள். ஒரு சிலர் வந்து பகுதி மாறி போயாச்சு. ஆனாலும் இன்னமும் ஒரு சிலர் தூரத்துல இருந்து உதவி செய்யறவங்களும் இருக்கிறாங்க. பக்கத்துல இருந்து என்னோட கூட வந்து அந்த விஷயங்களை செய்யக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. அதுல எந்த விதமான இதுவும் இல்ல. ஈஸ்வரன் சார் சொன்ன இல்லையா, நாங்க ஒரு நாளைக்கு வந்து வாரத்துல கண்டிப்பா ஒரு 2 நாள் வந்து ஒரு 200 கிலோமீட்டர் தூரம் வந்து பயணிக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா திருப்போரூர்ன்றது என்னோட ஏரியால இருந்து கிட்டத்தட்ட ஒரு 40-45 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. கல்பாக்கம்ன்றது என்னோட ஏரியால இருந்து கிட்டத்தட்ட ஒரு 80 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. இந்த பகுதிகளுக்கு மாணவர்களுக்கு தேவையான உதவிகளை நாங்க செய்ய போகும் பொழுது அவரோட பங்களிப்பு முழுமையா இருக்கும். எந்த விதத்திலையும் அவர் வந்து அவருடைய பணிகளையும் விட்டுட்டு என்னோட வந்து வந்து கூட இருந்து நாங்க அதை முடிச்சுட்டு தான் வருவோம். நாங்க காலையில போயிருக்கோம், நைட்டு 11 மணி, நைட்டு 12 மணி, 1 மணிக்கு கூட ரிட்டர்ன் ஆயிருக்கிறோம். உணவு முக்காவாசி வெளியில தான் சாப்பிட வேண்டியது இருக்கும். அப்படி இருந்தாலும் கூடவே இருந்து சப்போர்ட் பண்றவங்க இன்னமும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அது மகளிர் ஆனாலும் சரி, அவங்களே வந்து ஈக்குவலா, அதாவது ஆண்கள் மட்டும்தான் உதவி செய்யணும், ஆண்கள் மட்டும்தான் இதை செய்யணும் கிடையாது. எத்தனையோ பேர் வந்து ஆன்லைன்ல நான் கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கும் அதை செய்யதான் செய்யறாங்க. ஒரு மாணவர்களுக்கு ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் தேவைப்படுதா, ஸ்போக்கன் ஹிந்தி தேவைப்படுதுங்களா, நான் எடுக்கிறேன், ஆன்லைன்ல நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி செய்யக்கூடியவங்க தான் இருக்கிறாங்க. அப்படி நான் சிலரை சொல்லவும் முடியும். எங்க பாமா மேடம் எந்த உதவி கேட்டாலும் உடனடியாக அதை ஏற்பாடு செய்து கொடுக்கக்கூடியவங்க. ரமா மேடம் அமெரிக்கால இருக்கிறாங்க. காலையில அதிகாலையில 2 மணி 3 மணிக்கு எழுந்து பேசுவாங்க. ராமதாஸ் என்ன வேணும், என்ன செய்றீங்க, உங்களுக்கு எதனா உதவிகள் தேவை அப்படின்னா சொல்லுங்க அப்படின்னு. அதே மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. பிரசன்னான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்காங்க, 12th தான் படிச்சுட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு வந்து எது வேணாலும் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் வந்து ஆன்லைன்ல எடுப்பாங்க. கோவிட் டைம்லாம் வந்து குழந்தைங்க எல்லாருமே வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பசங்க எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியல. ஏன்னா பிரைவேட் ஸ்கூல் பசங்க வந்து அவங்களால முடிஞ்சதுங்களை செய்ய முடிஞ்சது. அப்பெல்லாம் வந்து அந்த பொண்ணு ஃப்ரீயாவே கிளாஸ் எடுத்தாங்க. உண்மையிலேயே ரொம்ப சப்போர்ட்டா இருந்தாங்க. எஸ் எஸ், தட்ஸ் ரியலி நைஸ். தேங்க்யூ ஃபார் ஷேரிங் தட். இப்போ ராமதாஸ் சார், ஒரு கொஸ்டின். இது வந்துட்டு பல்லவரம் சென்னையில தான் இருக்கு. நீங்க வேற வேற பிரான்ச்சஸ், வேற ஸ்டேட்ஸ்ல கூட நீங்க உங்களோட வேலை ஸ்ப்ரெட் பண்ணலாமே ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்களா? Have you thought of spreading your work to other அதற்கான states? ஆசை இருக்கு, அதற்கான ஆசை இருக்கு. ஆனா அதற்கான தொடர்பு மற்றவங்க நம்மள மாதிரி இன்னொருத்தர் தேவை. ஏன்னா அது இவ்வளவு தூரம் அப்படிங்கும்போது பயணம் அப்படின்றது ரொம்ப கஷ்டமானதா ஒண்ணு மாறும்.
ஆனா அதற்கான ஆசை இருக்கு. நிச்சயமா எதிர்காலம் அப்படின்றது எல்லாருக்கும் அந்த இருக்கும் இல்லையா? எனக்கு நிச்சயமா அந்த ஆசை உண்டு. நிச்சயமா செய்வேன். யாரா இருந்தாலும் உதவின்னு நம்ம கிட்ட தேடி வந்தா அதை செய்யணும். அது யாரா இருந்தாலும் இந்த ஊர் தான், இல்ல இந்த நாடு தான், இல்ல இந்த மதம் தான், இந்த இதுதான் அப்படின்றது கிடையவே கிடையாது. யாரா இருந்தாலும் உதவியை கேட்கறதுக்கு அவங்க தயார்னா செய்யறதுக்கு நாம தயாரா இருக்கணும். அதற்கான ஒரு தைரியத்தையும் அதற்கான ஒரு வாய்ப்பையும் கடவுள் வணங்கணும்னு நான் என்னைக்குமே கேட்டுக்குவேன். எந்த நேரமா இருந்தாலும் கடவுள் கிட்ட கேட்கறது அதுவாதான் இருக்கும். நாங்க செய்யக்கூடிய பணி உங்களுடைய கடவுள் பணி. அதற்கு நீங்க உங்களோட உதவியை எனக்கு செய்யணும்ன்றதான் என்னுடைய முதல் வேண்டுதலா இருக்கும். Yes, yes. That's really nice. Rombo Rombo Nala. It's very nice. So I just don't know much of Tamil, but if I have spoken something extra, just kindly forgive me. It's really nice to hear people speak like Mr. Ramdas, who's a nice-hearted person. He's very, very patient. Ramdas sir, உங்ககிட்ட ஒரு நல்ல குணம் இருக்கு சார். அமைதியா இருக்கீங்க. ரொம்ப பேஷன்ஸ். ரொம்ப ரொம்ப பேஷன்ஸ். அது இட்ஸ் நாட் பேஷன்ஸ் இஸ் நாட் அவைலபிள் எவ்ரிவேர் வித் எவ்ரி ஒன். உங்ககிட்ட அது ரொம்ப இருக்கு. பொறுமையா இருக்கணும். am I using the right word? ரொம்ப அமைதியா இருக்கீங்க. ரொம்ப பேஷன்ஸ் இருக்கு உங்ககிட்ட. திஸ் இஸ் ரொம்ப வெரி குட் குவாலிட்டி. இட்ஸ் a good quality அது which I also love. குழந்தைங்களோட பழகும்போது அவங்க பேசுறத நம்ம ரொம்ப கேட்கதான் விரும்புவோம். சோ அந்த ஒரு ஆட்டிடியூட் வந்து தானாவே வந்துருது. ஏன்னா குழந்தைங்களோட நம்ம டியூஷன் அப்படின்றதுல வந்து முக்கால்வாசி குழந்தைங்களோட தான் பேச வேண்டியது இருக்கும். நான் இப்ப கூட எனக்கு ரொம்ப ஒரு ஆசை, ஒரு லோன் ஒண்ணு போட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 lakhs வந்து இப்ப கவர்மெண்டோட லோன் வாங்குறது ரொம்பவே ஈஸியா இருக்கு. அதனால வந்து ஒரு லோன் அப்ளை பண்ணி நெக்ஸ்ட் வீக் வந்து என்னோட அம்மாவோட பேர்ல ஒரு ப்ரீ ஸ்கூல் ஸ்டார்ட் பண்றேன் என்னோட ஊர்லயே. என்னோட அம்மா பேர் உத்தண்டம்மாள். அவங்களோட பேர்ல ஸ்ரீ உத்தண்டம்மாள் லிட்டில் ஸ்டார் ப்ரீ ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் இனாகுரேட் பண்றேன். அதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த குழந்தைங்களோட நேரம் செலவிடும் பொழுது நாம நீங்க சொல்ற குவாலிட்டிஸ் தானாவே வந்துடும் நிச்சயமா. How sweet. That's really, really nice. Very, very nice. So, dear friends, see, this is how life has to be. You should make every moment memorable. That's really, it makes me feel good. And நான் வந்துட்டு உங்ககிட்ட இது பொறுமையா இருக்கணும் உங்ககிட்ட கத்துட்டு இருக்கேன். I have learned that from you to be patient because you're very patient. Not only patience, you also are very polite. When you talk to others, you talk very politely. No attitude. You're very polite. That's what I like in people like Thank you. Mr. Ramadas. To be polite, to be humble. That's a God gift, or maybe you have learned it. That's really nice. And you should spread that to everyone. Now, sir, இப்போ முன்னாடி முன்னாடி போய் நீங்க இன்னும் என்ன செய்யணும் நீங்க பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒன் இஸ் லிட்டில் ஸ்டார் ஸ்கூல் நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. ஐ மீன் நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் இட் வில் ஸ்டார்ட். சிம்பிள் ஒரே விஷயம் தான். யாரா இருந்தாலும் நம்ம கிட்ட ஒருத்தர் வராங்க, அவங்க கஷ்டம்னு வராங்கன்றது அப்புறம் வேற ஏதோ ஒரு தேவையாலையும் வராங்க. இப்ப கல்வி அப்படின்றது வந்து ரொம்ப பெரியவங்களா இருப்பாங்க. நம்ம கிட்ட அந்த குழந்தை வந்து அவங்களோட குழந்தை வந்து டியூஷன் படிக்கும். சொல்லுங்க, வாங்க, போங்க, அந்த மரியாதை வந்து அந்த வார்த்தை வந்து ரொம்பவே இதுவா இருக்கும். சோ அவங்க வந்து நமக்கு ஒரு மரியாதை கொடுக்குறாங்க. காரணம் என்ன அப்படின்னா அந்த கல்வி. அதை வந்து நம்ம மற்றவங்களுக்கு கொடுத்தோம்னாலே அவங்க ஒரு நல்ல நிலைக்கு வர்றதுக்கு முடியும். சோ யாரா இருந்தாலும் நம்மளை நம்பி வராங்க, நம்ம கிட்ட ஒரு விஷயத்த கேட்டு வராங்க. அது பணமா இருக்கலாம், உதவியா இருக்கலாம், கல்வியா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் இல்லைன்னு சொல்லாம செய்யணும்ன்றது என்னோட ஆசை. இது வரைக்கும் இந்த நாள் வரைக்கும் கடவுள் அதற்கான ஒரு வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறாங்க. அந்த விஷயத்த பாராட்டுறதுக்கான வாய்ப்புகளையும் கொடுத்திருக்கிறாங்க. கடந்த வாரம் நம்ம பாண்டிச்சேரியோட முன்னாள் கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் அவங்களோட கையால ஒரு அவார்டு கிடைச்சது. அதற்கு நான் வந்து எந்த விதமான முயற்சியும் எடுக்கல. ஆனா என்னுடைய நண்பர் ரஞ்சித் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்து இந்த மாதிரி தம்பி வந்து நிறைய பணிகள் செய்யறாங்க அப்படின்னு அவங்க ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய இதுவால எனக்கு அந்த ஒரு அவார்டு கிடைச்சது. வாஜ்பாயோட பேர்ல அடல் பிஹாரி வாஜ்பாய் அவார்டு எனக்கு லாஸ்ட் வீக் கிடைச்சது. நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். அது சொல்றேனே, எதுவா இருந்தாலும் இந்த நிமிஷம் வரைக்கும் கடவுள் தான் தீர்மானிக்கிறாரு. உண்மையிலேயே அந்த விஷயத்துல நான் அவங்களை ரொம்பவே வந்து நினைப்பேன். அதனால இனியும் நாங்க எடுக்கக்கூடிய எல்லா பணிகளும் அது நிச்சயமா வந்து கல்வி, மக்களுடைய ஆரோக்கியம், இந்த 2 சார்ந்ததா இருக்கும். அதற்கு யார் வந்தாலும் நாங்க அதை அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நிச்சயமா அதற்கான வாய்ப்பையும் கடவுள் வழங்குவாங்க நாங்க நம்புறோம். உங்களுடைய பிரார்த்தனைகளும் அதுக்கு எங்களுக்கு துணை இருக்கும். Yes, that's really, really interesting. Very nice. And congratulations. Congratulations on winning the award. That's really nice. Thank you. Yeah, we are so happy that you have received this award. இன்னும் நல்ல அவார்ட்ஸ் இன்னும் வரணும். நேஷனல் அவார்ட் கூட வரணும், இன்டர்நேஷனல் அவார்ட்ஸ் கூட வரணும் உங்களுக்கு. We wish you receive many more awards. And one big question, sir, what I want to ask you, Ramdas sir, இப்போ வந்து படிப்பு இருக்கு, ஹெல்த் செக்டர் நீங்க கூட ஷேர் பண்ணிருக்கீங்க.
one main sector என்ன நம்ம மிஸ் அவுட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம எல்லாம் எம்ப்ளாய்மெண்ட். இப்போ வந்துட்டு for the youth or for any age group, all cannot get government jobs. நாங்க நாங்க எந்த இடத்துல டியூஷன் ஸ்டார்ட் பண்ணாலும் அந்த டீச்சர் கிட்ட அவங்க வந்து ஒரு ஃப்ரீ டியூஷன் எடுக்கிறதுக்கு ஒரு வாலண்டியரா தான் வருவாங்க. நாங்க அவங்களுக்கு பெர் மந்த்துக்கு ஒரு 1000 rupees சேலரி மாதிரி கொடுக்குறோம். அந்த சேலரியா நமக்கு சொல்ல முடியாது, ஹானரோரியம். அவங்க சொல்ற ஒர்க்குக்கு ஒரு சின்ன ஒரு இது. அவங்க கிட்ட நாங்க சொல்ற முதல் உதவி இதுவே, யாருக்கு உதவி எது தேவைப்பட்டாலும் உங்களுடைய பகுதியில, இது டியூஷன், இது தனி, இந்த பணி, இது இல்லாம டிசபிள்டு யாருன்னா இருக்காங்க, அவங்களுக்கு மெடிக்கல் ஹெல்ப் எதுனா தேவை. அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட், அவங்க வந்து படிச்சிருக்கலாம், இல்ல படிக்க வேண்டிய தேவை இருக்கலாம். அவங்க படிப்புக்கான உதவி கேட்டாலும் சரி, இல்ல வேலைக்கான உதவி கேட்டாலும் சரி, இல்ல வேலை எனக்கு தெரியல அதுக்கான ட்ரைனிங் தேவைன்னு கேட்டாலும் சரி, அதற்காக நிறைய என்ஜிஓஸ் ஒர்க் பண்றாங்க. கவர்மெண்ட்டும் இருக்கு, கவர்மெண்டோட ஒர்க் நிறைய இருக்கு. அது சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணது, ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணது, தனி மனிதர்களும் பண்றாங்க, என்ஜிஓஸும் பண்றாங்க. ஸோ அதற்கான ஒரு மீடியேட்டரா நாங்க இருந்து அதையும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். கண்டிப்பா அந்த ஒர்க்கையும் நாங்க பண்றோம். எம்ப்ளாய்மெண்ட் இல்ல, என்கிட்ட வேலை இல்லைன்னு படிச்சவங்க வந்தாலும் சரி, படிக்காதவங்க வந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் அதை தீர்த்து அவங்களுக்கான வேலையை கண்டிப்பா நாங்க ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்குறோம். Excellent. That's really nice. Very interesting, sir. To hear this is really good that you even help people to get employment or to find out which is the correct employment that suits them. If you're educated or uneducated, you can connect with Mr. Ramadas if you need any employment opportunities, you need to tuition or you need any kind of இந்த help. விஷயத்துக்கு நான் ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும், எனக்கு ஹெல்ப் அப்படின்றது இந்த விஷயத்துல ஒன்னே ஒண்ணுதான். நான் ஸ்டேட்டஸ், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ நம்ம நிறைய பேர் வந்து சினிமா பாட்டு வைப்பாங்க, வேற ஏதாவது விஷயங்கள் வைப்பாங்க. நான் இந்த மாதிரியான ரெக்குயர்மெண்ட்ஸ், உங்களுக்கு வேலை வேணுமா ப்ளீஸ் கான்டாக்ட் பண்ணுங்க. ஸ்டேட்டஸ் அப்படின்றது ரொம்ப 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 ஒரு பெரிய ஃப்ரெண்ட் எனக்கு இந்த விஷயத்துல. நான் என் மனசுல நினைக்கிறேன், ஒருத்தருக்கு வேலை இருக்குன்னு நான் நினைக்கிறேன்னா, ஸ்டேட்டஸ் பாக்குற 1000 பேருக்கு அந்த நிமிஷத்திலே அது போய் சொல்லிடுது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமா நான் நினைக்கிறேன். சோசியல் மீடியா ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு இந்த ஹெல்ப் பண்ற விஷயத்துல. Excellent, very nice. You've shared that very well. WhatsApp status, you should put it useful not only for ourselves but for others as well. Aditha vanditu, that is called as social service. I understand that. Very, very nice. So, dear friends, we're having a wonderful time getting to know about the life of Mr. Ramadas Chennappan. He's a person joining us all the way from Pallavaram, Chennai, Tamil Nadu, India. And like there are many more Ramadas Channappans across all over India and the world. Only thing they have to come out from, the dark into the light. He is a hidden diamond. That's what I can say. Very few people come out to do what Ramadas Chennappan is doing. What you would like, what is the message to the society? What is your personal message to the entire world? என்னோட ஒரே ரிக்வெஸ்ட், நம்மளால முடிஞ்சது ஒருத்தருக்கு ஒரு ஒரு இடத்துல இருக்கோம், அவங்களுக்கு தண்ணி தேவைன்னு தாகத்து கேட்டா தண்ணி கொடுத்தா கூட அதுவும் உதவிதான். உதவின்றது பணம் இருந்தா மட்டும்தான் கிடையாது, மனம் இருந்தால் யார் வேணாலும் செய்ய முடியும். அது 1 ரூபாயா இருக்கலாம், இல்ல என்ன மாதிரியான உதவி வேணாலும் நம்ம செய்ய முடியும். சோ நம்மளால முடிஞ்ச உதவிய, என்னால பணத்தால செய்ய முடியும்னா பணத்தால செய்வோம், என்னால நேரத்தால செய்ய முடியும்னா நான் நேரத்தால செய்யலாம். அந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில நம்மளால முடிஞ்சவங்களுக்கு, கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சவங்களுக்கு அந்த உதவியை செய்வோம். அது நிச்சயமா நமக்கு இன்னொரு இடத்துல கிடைக்கும். நிச்சயமா நாம ஒரு இடத்துல எல்லா நேரத்திலயும் எல்லாமே இருக்கிறவங்கள யாராலையுமே இருக்க முடியாது. ஒரு சின்ன மெசேஜ் அதுதான். சோ அந்த மாதிரி நம்மளால முடிஞ்ச இடத்துல நாம உதவியை செய்வோம். நிச்சயமா கடவுள் நமக்கு தேவைப்படுற இடத்துல நாம கேட்காமையே அதை கொடுத்து அனுப்புவார். இன்னொருத்தர் நமக்கு வந்து உதவியை செய்வாங்க. That's a beautiful message. Rumba nalla message, sir. Excellent message. So if you help others, definitely that good karma will come to you. The universe will bless you. Or if you believe in God, the Almighty will come and definitely bless you with much more than what you give. That's very, very interesting. And it's a good message to the society. Is there anything else you'd like to share, sir? Apart from what other questions that I asked you, is there நெக்ஸ்ட் anything வீக் else? எனக்கு ஒரு ரொம்ப ரொம்ப நாள் ஒரு ஆசையான ஒரு விஷயம்.
அது வந்து எனக்கு இன்னும் ஒரு 2 மாதங்கள்ல அது நிறைவேற போகுது. எனக்கு புக் எழுதணும்னு ரொம்ப நாள் ஒரு ஆசை. நான் ஆல்ரெடி வந்து காக்கா காக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறு புத்தகம். அதை என்னால பெரிய அளவுல வெளியிட முடியலனாலும், என்னுடைய பகுதியில என்னுடைய நண்பர்கள் மட்டத்துக்கு நான் அத புத்தகமா வெளியிட்டு குடுத்திருக்கிறேன். அத நெறைய பேர் பாராட்டியும் இருக்கிறாங்க. உண்மையிலேயே நல்லா இருக்கு இதனுடைய கருத்துக்கள் அப்படின்னு. அதே மாதிரி எனக்கு பாடல் எழுதணும்ன்றது ரொம்ப நாள் ஆசை. அத பாடணும் அப்படின்றது. அந்த ஒரு பாடல் ஒண்ணு பாடியிருக்கிறேன். அது இப்ப இசையமைக்கிற பணியில இருக்கு. அதற்கான செலவுகள ஒருத்தர் வந்து ஏத்துக்கிட்டு, சுரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாரு. அவங்க என்கிட்ட பெரிய அளவுல அதுக்காக பணம் எதிர்பார்க்காம எனக்காக ஒரு உதவியா அத செய்து குடுக்குறாங்க. குமரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற சாரு. அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணவங்க தான் சுரேஷ் சாரு. அவங்க இப்ப அதற்கான பணிகள செய்றாங்க. வர தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் 14 அந்த பாடல் வெளியீட்டு விழா இருக்கும். மியூசிக்கல் ரிலீஸ். ஸோ இந்த மாரியான பணிகளையும் கடவுள் நிறைவேற்றி வைக்கிறாரு. கண்டிப்பா அதுவும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். பல இடங்கள்ல பட்டிமன்றங்கள் நிகழ்ச்சிகள் நாங்க நடத்தியிருக்கிறோம். மாணவர்கள் மேடையில ஏறுறதுக்கு பயப்படக்கூடாது. மைக்க பார்த்து பயப்படக்கூடாது அப்படின்றதுக்காக. அந்த மாரியான நிகழ்ச்சிகள பல பகுதிகள்ல நடத்தணும்னு எனக்கு ஆசை. அப்படி இந்த இன்டர்வியூவ பார்க்கக்கூடியவங்க யாருக்குன்னா உங்க பகுதிகள்ல விருப்பம் இருந்தால் என்னை தெரியப்படுத்துங்க. நிச்சயமா வந்து அத நாம செய்வோம். அதற்கான துணைய நாங்க செய்றோம். அதே மாரி எந்த பகுதியில படிக்கிறதுக்கு கஷ்டப்படுற குழந்தைகள் இருந்தாலும், கல்வி வாய்ப்புகள் இல்லாம இருந்தாலும், அத எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. எங்களால வர முடியலனாலும் ரிமோட்டா அந்த ஒர்க்க நிச்சயமா செய்வோம். எவ்வளவு தூரமா இருந்தாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சயின்ஸால நம்ம எத வேணாலும் செய்ய முடியுன்ற ஒரு நிலைமை தான் இருக்கு. நிச்சயமா அத நம்ம சாதிக்க முடியும். செய்வோம். எக்ஸலென்ட். தட்ஸ் வண்டர்ஃபுல் சார். சார் இன்னொரு பெரிய கொஸ்டின் சார் என்னோட மனசுல இருக்க ஒரு கொஸ்டின். இப்போ வந்துட்டு நீங்க பர்சனல் ஸ்டோரி ஷேர் பண்ணிருக்கீங்க. உங்க அப்பா வந்துட்டு தண்ணி குடிச்சிட்டு அவங்க இறந்து போயிட்டாங்க. இப்போ வந்துட்டு ரொம்ப ரொம்ப தமிழ்நாட்டுல இல்ல, எவ்ரி ஸ்டேட் ஆஃப் இந்தியா they are consuming a lot of alcohol, like, and creating a lot of problem at home. ரொம்ப சண்டை ஆகும், ரொம்ப ஹெல்த் ப்ராப்ளம் கூட இருக்கும். உண்மை. இந்த மாதிரியான நிறைய ஆஹ் குழந்தைங்க, அதாவது நாங்க போற இடங்கள்ல கஷ்டப்படுறாங்க ஒரு இடம் அப்படின்னு சொல்லி நாங்க ஐடென்டிஃபை பண்ணி போறோம் அப்படின்னாலே அந்த இடத்துல மெயின் ஃபேக்டரா இருக்கக்கூடியது ஆல்கஹால் தான். அதனால வேலைக்கு போக மாட்டாங்க. அதனால வீட்ல அம்மா கிட்ட பணம் கொடுக்க மாட்டாங்க. அப்ப அவங்களால குழந்தைய படிக்க வைக்க முடியாது. குழந்தைக்கு படிக்கிற திறமை எங்கேயோ இருக்கும். அந்த குழந்தைய படிக்க வச்சா நாங்க ஒரு முறை வந்து திருநீர்மலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி. அந்த பகுதி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கல் குவாரி, அதாவது கிரஷர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த கல்லெல்லாம் மவுண்டன்ல கல் உடைக்கக்கூடிய இடம். அந்த இடத்துக்கு போகும்பொழுது ரொம்ப கஷ்டப்படுற ஏரியாவா இருந்துச்சு. நாங்க போகும்பொழுது அந்த ஏரியால போய் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது படிக்கவே மாட்டாங்கன்னு பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ண பசங்க அதுக்கப்புறம் பிற்காலத்துல அவங்கதான் வந்து நல்ல மதிப்பெண் எடுத்தாங்க. 80 மார்க் 90 மார்க் எடுக்கிறாங்க, என் குழந்தை நல்ல மார்க் எடுக்கிறாங்க அப்படின்னு. அதே மாதிரி ஒரு ஹாஸ்டல், சானட்டோரியத்துல ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்டல், பேரண்ட்ஸோட இல்லாத குழந்தைங்க தான் அங்க இருப்பாங்க. அதனாலே அந்த குழந்தைங்களால படிக்க முடியாது.